ஹாய் ஹலோ அன்யா கிட்ட எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டேக் கேர் டு யூ லவ் மீயோட எபிசோட் 30 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட இதோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஜங்குக்கு வந்து குடிச்சிட்டு வந்து நம்மளை வந்து படுத்து கார்டாக பண்ணியிருப்பேன். தென் வந்து மின்னும் தேங்க வந்து டைமில் வந்து படுத்து தூங்கியிருப்பாங்க. தென் லாஸ்ட்டாக வந்து தேங்க வந்து முன்ன வந்து கிஸ் பண்ணியிருப்பான். தென் அவள் பயத்தில் ஷாக்கில் ஓடி வந்துட்டு அவள் வந்து மியா ரூம் டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்க்குற சீக்வன்ஸ் வந்து சங்குக்கும் யோனாவும் வந்து பெட்டில் படுத்துக்கிற மாதிரியும் இதை வந்து மின்னும் தேங்க பார்க்குற மாதிரி நான் என் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற இந்த எபிசோடில் பார்க்கலாம். என் மறக்காமல் லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸ் கிடைச்சா இக்னோர் பண்ணிக்கோங்க. இது ஃபோன்ஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒன் மோர் திங் காய்ஸ், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு சே எனி திங் ஸோ எனக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அதில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தென் நாங்கள் இப்போ எபிசோட் 30க்குள்ளே போகலாம். இப்போ சீன் ஓப்பன் பண்ணோன்னா 4 பேர் தான் காட்டுறோம். அப்போ வந்து அப்படியே வந்து டக்குன்னு வந்து யோனா வந்து ஜங்க் மேலேருந்து ஏஞ்சிடுறா. ஸோ அப்படியே வந்து அப்படியே வந்து ஜங்க்குமே வந்து ஏஞ்சிடுறான். அப்போ தேங்க வந்து உள்ளே வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? அது யோனா என்ன நடக்குதுங்க? என்ன நடந்துட்டுருக்கு? அப்போ வந்து ஜங்கு அப்படியே பார்த்து முழிக்கிறான். யோனாவும் முழிச்சிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம் என்ன ஜங்கோ எடுத்து குடிச்சிருக்கியா? நீ குடிச்சிட்டு வந்து இவருமே பட்டு கிடக்கியா? அப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் பட்டுக்க அப்படியே அங்கே வந்து நின்றுட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். யோனாவையும் தேங்க மாற்றி பார்த்துட்ருக்கான். அப்போ தேங்க யோனாவை பார்த்து அவன் வந்தானா நீ அலோவ் பண்ணிடுவேன் யோனா? இல்லை சார், அது மின்னு தான் சார் எஜ்ஜூர் மட்டும் வெளில போனா. அப்படி மின்ன பார்க்குறேன் தேயாங். என்ன சார் அவன் வந்தான், எனக்கு கடுப்பாய்ச்சனால நான் மட்டும் வெளில வந்தேன். வந்து சும்மா இல்லை வந்து வந்து யோனா 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 அப்படின்னு உட்காந்துருக்கேன். கடுப்பாகுது, அதனால வெளில வந்துட்டேன் நான். அதான் ஜிம்மில் மேலே தூங்க போனேன். என்ன ஜங்குக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்குறேன் நான். இப்படிதான் இருப்பியா நீ? பாருங்க சார், நான் மட்டும் எனக்கு குடிக்கல, எல்லாருமே தான் குடித்தாங்க. எல்லோரும் குடித்தாங்களடா. அவன் ஒரு ரூமில் பொத்திட்டு படுத்துருக்கான்டா. இந்த மாதிரி படுத்துருக்கல. என்ன சார் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நான் யோனா லவ் பண்ணுறேன், நாங்கள் லவ் பண்ணுறோம், அதனால தான் வந்து படுத்தேன். லவ்வா? ஏன் எனக்கு தெரியாதா? தானே கெட்டு இதில் கொஞ்சம் நான் சொன்னேன். அவங்க இருந்தாலும் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறாங்க. அவளே ஒன்றும் சொல்லலை, உனக்கு என்ன? அப்படியே யோனாவை பார்க்குறான். சார் எங்களுக்குள்ள ஒன்றுமே நடக்கலை சார். வந்து நான் இப்படி போதை வளையிட்டு அவன் பட்டு படுத்து தூங்கினா நான் இங்கே கவுச்சில் படுத்து தூங்கிட்டேன் சார். நீங்கள் 12 பேர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, புரியுதா? உங்கள் 2 பேரும் நான் ஐவி முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் அதுக்கு மாதிரி சொல்லிட்டு ஸோ தேங்க அப்படியே வந்து வெளில போகிறானா. அப்போ வந்து சைடில் மின்னு நிற்கிறா. நீயும் வா கூட அப்படின்னு சொல்லிட்டு மின்ன கை பிடிச்சா தாத்தாலும் இழுத்துட்டு போகிறான். சார் நான் என்ன பண்ண தேங்க நான் என்ன பண்ணேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அப்படியே தேங்க வந்து மின்ன அப்படியே வேகமாக இழுத்துட்டு ஸோ டெராஸ் கிட்டே வந்து தேங்க போகிறான். ஸோ போயிட்டு மின் நிற்க வச்சுட்டு ஐம் சாரி மின், ஐம் சாரிடி, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் மின். நான் வேறு ஒன்று வந்து கிஸ் பண்ணணும் பண்ணலை மின். நான் என் ஃபீல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீ வேறு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக நின்னியா, என்னால் எதுவும் பண்ண முடியலடி. நான் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் தாண்டி கிஸ் பண்ணிட்டேன். ஐம் சாரி மேன். உனக்கு ஒன்று ஹர்ட் பண்ணணும் அப்படின்லாம் நான் எதையும் பண்ண கிடையாது மேன். ஸோ ப்ளீஸ் டி, ஐம் சாரி டி அப்படிங்கிற மாதிரி என்ன தேங்க மின்னுட்டு அப்பாலஜிஸ் கேட்டுட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ மின்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே அவன் நின்றுட்டுருக்கான். அப்போ தேங்க மின்ன பார்த்துட்டு என்ன இப்போ எதுக்கு சிரிச்சிட்ருக்க நீ? நீங்கள் ஒருத்தர் சாதி கேட்டுட்ருக்கேன், உனக்கு என்ன நான் ஜோக்கர் மாதிரி தர்றேனா? இப்போ எதுக்கு சிரிச்சிட்ருக்க நீ? ஒன்றும் இல்லை. கண்டினியூ. என்ன கண்டினியூ? அதான் சாரி கேட்டுருந்தியே. அது சாரி மேம், நான் எனக்குன்னு எதுவும் பண்ணலடி. சொன்னேன் அப்படியே ஸ்டில் தேங்க பார்த்தாவே சிரிச்சுட்டு தான் நின்றுட்டுருக்கா. என்ன வெதுக்கு சிரிச்சிட்ருக்க நீ? உனக்கு திட்டணும் தான் என்னை திட்டிடு, அடிக்கணுன்னா கூட 4 அடி அடிச்சுக்கோ,
இப்படிலாம் பார்த்து சும்மா நின்றுட்டுருக்காத. அப்புறமே தேங்காய் பார்த்துட்ருக்கா. இப்போ தானே நான் சொன்னேன், நீ ஏன் பார்த்துட்டே நின்றுட்டுருக்க? நீ திட்டுனா திட்டு, அடிக்குன்னா அடி. நான் காலைல விழுந்து சொல்லிடுமா? அஃப்கோர்ஸ் நான் கேட்குறேன். அப்படிமா தேங்க கீழே குனிய போகிறேன். நான் வந்து வின்னு நில்லு. அப்புறம் சாரிடியா, சாரி மின்னு. புலம்பி முடிச்சிட்டியா? என்ன சாரி இருக்கிறதுக்கு என்ன புலம்புற மாதிரி இருக்கா? என்ன மன்னிக்க மாட்டியா நீ? நிசா கேள்றா. என்ன? ஐ லவ் யூ. சரி. ஐ லவ் யூ. என்ன சொல்கிற? இப்போ ப்ராங்க் ஆச்சு பண்ணுறியா? எங்கேயாச்சும் கேமரா இருக்கா? அப்படிங்க வந்து தேங் சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்போ மின் வந்து தேங்கோட ஹெட்டை பிடிச்சி மின்னை பக்கமாக நிப்பாட்டிட்டு, ப்ராங்கெல்லாம் இல்லை, நான் தான் சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நிஜமா? என்ன விளாடுறியா? இல்லைடா, விளாடலாம் இல்லை. ஆக்சுவலி நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங்கே உனக்கு பிடிக்காது. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்னை ஃபஸ்ட்டு காரில் வந்து இடிக்க வந்தப்போ ரொம்ப திமிராக பேச தெரியுமா? சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எங்கள் ஸ்டார்டிங்லலாம். பட் டேஸஸ் பாஸ் ஆக I just felt like fallen for you. So அதான் I love you. அப்போ அப்படியே தேங்கோட கண்ணை லைட்டாக அப்படியே கலங்குது. அப்படியே தேங்க பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். டேய் என்னடா டேய், அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா? அப்போ நான் தான் போஸ்ட் பண்ணுறேன்னா? இல்லை 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 இல்லை, நானும் லவ் பண்ணுறேன். அப்புறம் அப்போ எழுதிட்டுருக்க? இல்லடி, எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஃபீல் ஆகிடுச்சு. ஓ, ஃபீல் ஆகிடுச்சா? தேயாங் அப்படியே வந்து தேயாங் மின்ன ஹக் பண்ணிட்டு, I love you too மின், I love you டி. அப்படியே மாதிரி தேயாங் சொல்லி அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ வந்து தேயாங் ஹக் பிரேக் பண்ணிட்டு முன்ன பார்த்து கேட்குறான், உண்மையான லவ் பண்ணுறியா? இல்லை, யாஞ்சோ லவ் பண்ணுறேன். லூசாடா நீ? பார்த்தேயா அப்படின்னு தேயாங்கோட சிக்ஸ் அப்படியே கப் பண்ணி பிடிச்சிக்கிட்டு, ஸோ மீன் லவ்ஸ் கிம் தேயாங் ஒன்லி. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஸ்லோவாக கிட்டக்க வந்து தேயாங்கோட லிப்ஸில் ஜென்டிலாக அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அது தேங்க பார்க்குறான். தேங்க ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாக பல்லு அப்படியே 100 வாட்ஸ் பல்ப் எரிகிற மாதிரியே இருக்குது தேங்கோட ஃபேஸில். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி வந்து நம்ம இந்த சைடு வந்து ஜங்குக்கையும் ஒன்றையும் பார்க்கலாம். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து, சாரி நான் ரூமுக்கு போகிறேன், போய்தரப்பா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து போக போகிறானா. அப்போ வந்து யோனா வந்து நில்லு என்னதுடி? ஒரு நிமிஷம் வெயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி குட்டுன்னு போயிட்டு அவளோட சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி ஒரு கவர் எடுக்கிறான். எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குட்ட நீட்டுறா. என்னது இது? வாங்கி பாரு. ஜங்குக்கு வாங்கி பார்க்குறான். ஜாக்கெட், ஓவர்சைஸ் ஜாக்கெட்டா? ஆமாம். பாடுறா, யாருக்கு? உனக்கு தான். நல்லா இருக்குடி. நான் மாதிரி இன்னும் அம்மா கூட ஷாப்பிங் போனேன்னா பார்த்தேன், ஏதோ நீ கூட நல்லா இருப்பியே அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன், இதெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ அப்படியே வந்து அதில் ஆக்சுவலி டேக் இருக்கும். டேக் வந்து பிரிக்காமல் தான் அப்படியே ஈரம் எடுத்து வந்திருப்பா.
டாகை பார்க்குறான். ஏய் இது என்னடி இந்த ஓவர் சைஸ் ஜாக்கெட்டோட அவ்வளோ காஸ்ட்லிடி. ஆமாம். இப்போ என்ன இதுக்கு? எனக்காக வாங்கினியா? இல்லை, பக்கத்துக்காரனுக்காக வாங்கினேன். சி, கொஞ்சமாக ரொமான்டிக்காக பேசுறியாடி நீ? நான் ஏன்னா உன்ட்ட ரொமான்டிக்காக பேசணும்? நான் ஏன் பேசணும்? சரி அகெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் தங்க கேட்குறான். எனக்காக வாங்கினியாடி? ஆமாம், எனக்காகத்தான் வாங்கினேன். நல்லா இருக்கேன் அவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணதுக்காக கிட்டக்க வரானா. ஏய் என்ன என்ன ஒன்றும் இல்லை. கிட்டக்க வந்த ஒவ்வொன்றே அவ்வளோதான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து இவனை வந்து அங்கே கீழே தலைகாணிலாம் கிடக்கும்ல, சத்தெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே கொண்டு ஒன் ஸ்டெப் எடுத்து வச்சா அப்படியே பின்னாடி திரும்பி அவனை பார்த்து, ஓய் ரெடி ஆயிரு, வெளில போகலாம். வெளில அவன் கூட நீ பண்ண அலம்பல் போதாதா? இப்போ நீ வெளில கூட்டிட்டு நீ இன்னும் என்னென்ன பண்ண போகிற? நான்லாம் வர முடியாது. என்னாடி அவுட்டிங் போகலாண்டி? முடியாது, நான் வரமாட்டேன். இப்போ தான் தேங்க்ஸ் வந்து கத்தி நல்லா வாதுவாக என்ன பிடிங்கிட்டு போனார். இன்னும் திட்டு வாங்கணுமா தேங்க்ஸ் சார்கிட்ட? பரவாயில்ல, நான் வாங்க. நீ எங்கே வாங்க? நான் தான் வாங்கினேன். ஆனால் சொல்லி அவன் என்ன தான் திட்டுறாரு. இல்லடி ஏச்சடியா போகலாண்டியா? தங்கமே செல்லமே போகலாமே. என்ன ரைமிங் பாடுறியா நீ? இவனா எனக்கு தெரியாது. தேங்க்ஸ் சாரே வந்து நீ போயிட்டு வா, சங்கு கூட போயிட்டு வா அப்படின்னு சொன்னா தான் நான் அவங்க கூட வருவேன், இல்லை வரமாட்டேன். புரியுதா? தேங்க்ஸ் சொன்னால் வருவியா? அஃப்கோர்ஸ். அப்போ ஓகே, ரெடியாரு, தேங்க்ஸ் சாரோட வரேன் நான். போ அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து இவனா சொல்லிட்டு அப்படி அங்கே வந்து தட்டி விட்றா. ஸோ அப்படியே இந்த சைடு கட் பண்ணிட்டு நம்ம அங்கே மின்ன தேங்க பார்த்தோம் அப்படின்னா சுமீனை போய் தேங்க தள்ளி விட்டுட்டு போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து மின் வந்து நடந்து வந்துட்டுருக்கா. அது மின் மூஞ்சி ஃபுல்லாக பல்லாக தான் இருக்குது. ஸோ மின்னுக்கு பின்னாடி வந்து தேங்காய் நடந்து வந்துட்டுருக்காங்க, ஒரு டிஸ்டன்ஸ் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து சங்கு தான் ஆப்போசிட்டில் வரான்ல, அவள் பார்த்து கேட்குறான், மின்னு என்னடா? ஆமாம், நைட்டு எங்கே போய் தூங்கினேன்? நானா? அது வந்து ஜிம்மினோட ரூம் கீ என்கிட்ட தான் இருக்குது. ரூம் கீ கார்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷார்ட்ஸ்லேருந்து எடுத்து காட்டுறா. இது எப்படி எடுத்த? நேற்று எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரியா அப்படியே வந்து சொல்கிறா. சரி, அவள் ஜிமின் கூட போய் தூங்குனியா? இல்லை, நான் பிரியா கூட போய் தூங்கினேன். ஓ சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறானா. ஸோ அப்படி தான் பின்னாடி தேயாங்க வரானா. அப்படி சங்கு போய் கிட்டக்க தேயாங்கிட்ட என்ன நானே வேணா அவுட்டிங் போகணும், அதுக்கு போயிட்டு வாங்க, லக்கேஜ் ஷேர் பண்ணுங்க. போயிட்டு வாங்களா? ஆமாம். ஏன் என்னாச்சு? உனக்கு ஜுரம் அடிக்குதா? இல்லை பைத்தியம் ஏதாச்சும் முட்டிருச்சா? என்னடா? இல்லை, நீ இப்படிலாம் பண்ண மாட்டிய. போயிட்டு வா, போ. லொக்கேஷன் மறக்காமல் ஷேர் பண்ணு. என்ன இன்னொரு ஹெல்ப்பு? நீ ஆன்ட்ட போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? அவள் சொன்னா தேங்க்ஸ் வந்து சொன்னா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி, அப்போ அவளுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து சங்கு அப்படியே வந்து போகிறான். தேங்க வந்து அப்படியே மேடமும் ஆக்சுவலாக வந்து மின்னூ தேங்க லவ் சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த குஷியில் அப்படியே வந்து ஜாலியாக நடந்த ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்து சங்கு பார்த்தோம் அப்படின்னா அவன் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அழுக்காக கிடக்கு இடம். அப்படியே இந்த குப்பையில் இந்த நாய் தூங்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அவங்க ஒவ்வொன்றா கீஸில் அள்ளி அந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்ருக்கானா. அப்போ வந்து அவன் படுத்திருக்கான், வந்து ஜிமின் படுத்திருக்கானா. அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே ஜிமினோட டெக்ஸ்ட் எடுத்து உத விடுறான். அப்போ அப்படியே ஜிமின் வந்து ஐயோ காப்பாற்றுங்க, நான் புதக்குழியில் விழுந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கத்திட்டு இருக்கானா. ஜங்கு பார்க்குறேன், ஐயா என்ன இவனுக்கு ஆச்சு சொல்லிட்டு ஜிமினே நான் தான்டா எல்லாம் ஜிமினை எழுப்புறானா. புதக்குழி எங்கடா? புதக்குழியா?
சீ கனவு கண்டிருக்கேன் நாயே. ஓ கனவாடா அது. இந்த குப்பை மேலே தூங்குறியா? ஏந்திரி ஏந்திரி க்ளீன் பண்ணி ஏந்திரி அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து ஜிமினியும் எழுப்பி ஸோ அங்கே போய் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே வந்து வராங்க. சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பாத்ரூம்குள்ளே போகிறானா. அப்படி ஜங்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நில்லு, என்னடா நானும் ஒன்றாவும் அவுட்டிங் போகிறோம், போயிட்டு வாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுப்பேன், நான் தான் போய் குளிப்பேன். என்ன ஜங்கு பிரச்சனை உனக்கு? நானும் அவ்வளோ வெளில போகிறேன்டா ப்ரோ, லவ்வர்ஸ் வெளில போகிறோம் ப்ரோ. அது நானடா பண்ணேன், நான் தான் முதல்ல குளிப்பேன். எனக்கு நான் தான் போவேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமின் டவல் எடுத்து அப்படியே உள்ளே போகிறானா. ஸோ சங்குக்கு என்ன பண்ணான் அப்படின்னா, சாக்ஷி ஜிமின் ஷார்ட்ஸ் போட்டிருப்பானா, அவன் ஷார்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே வந்து ஜிமினை தள்ளி விட்டுட்டு படா நான் தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடு போயிட்டு சங்கு போயிட்டு குளிக்க போயிடுறான். ஸோ அப்படியே வந்து இது கம்யூனிட்டி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து ஜிமின் வந்து சரி ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுவோமே அப்படின்னு எடுத்துகிட்டு ஸோ ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறான். ஸோ பார்த்தா ஒரு ஃபாலோவர் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்குறேன், யார் இது, ஜாரா இது போய் நீங்கள் கேட்டிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அப்படியே உள்ளே பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி வந்து அதில் வந்து அந்த ப்ரொஃபைல்லே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஜாராவோட ஃபேஸ் பிளர் பண்ணியிருக்கோம். இது அப்படிங்கிற மாதிரி கீழே பார்க்குறேன், அங்கே ஹைலைட்லாம் போட்டிருப்பா. அந்த ஹைலைட்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபேர்வெல் அப்போ அவள் எடுத்த ஃபோட்டோஸ், சாரியில் எடுத்த ஃபோட்டோஸு, ஸோ பிளப்ளப்ளா சம்திங் அவளோட ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பிள்ளை பேர் ஜாராவான்னு ஆமாம்ல அன்றைக்கி சொன்னால அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு அவள் ஹைலைட்டெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்குமே லைக் போட்டு உட்காந்துருக்கான். அவன் லைக் பண்ணி முடிச்சுட்டு சாரா பேக் கொடுப்போமே. ஸோ அப்படியே அங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு வெளில வருவானா. ஸோ வெளில வந்துட்டு அவன் சுட்கேஸில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் வந்து எடுப்பான். ஸோ என்ன அப்படின்னா கைண்டாக வந்து ஒரு பேக்கி ஜீன்ஸ், தென் வந்து ஒரு ஒயின் ரெட் கலரில் டிஷர்ட் அண்ட் ஒரு லெதர் ஜாக்கெட், ஒரு ஓவர் சைஸ் லெதர் ஜாக்கெட். ஸோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அப்படியே வந்து ஜிம் முன்னாடி நிற்பான். பர்றா நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்கே, போயிட்டா வா. நான் வந்து ஆளு கூட போகிறேன் அவுட்டிங்கு. இப்போ என்ன பண்ணுவேன், அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல ஜிமின். நான் கேட்டேனா, நான் உன்ட்ட கேட்டேனா அப்போ சொல்லு. இல்லை போடே சிங்கிள் சாப்பிட வாங்கி கொட்டிக்காத, போகிற டேட்டிங் சரியில்லாமல் போயிட போகுது. ப்ரோ ஷட்டு ப்ரோ, பாயில் வசம் போச்சு தேக்க. பொறாமையில் பேசுதா ஜிமின், நான் போயிட்டு வரேன் பாய் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே வந்து அப்படியே யோனை ரொம்ப நாக் பண்ணுறான். ஸோ யோனா வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஆக்சுவலாக வந்து நிற்கிறா. ஆக்சுவலாக யோனா வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பா அப்படின்னா, அவளும் வந்து ஒரு வைன் கலரில் ஃபுல் லாங் டாப் போட்டிருப்பாள். அங்கே வந்து பார்க்குறான், அழகாக இருக்கடி. இன்னும் பார்த்துக்க, இந்த யூனிவர்சிட்டிக்கே தெரியுது நீயும் நானும் பேர் அப்படின்னு. எப்படி நீ நானும் ஒரே ட்ரெஸ் போட்டுருந்தா நீ நானும் பேரா? அப்போ மாற்றிட்டு வரேன். போவாதா அப்போ கிஞ்சில் பேசலாம் வச்சுக்காது. தேங்க்ஸா சொன்னாரா, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னாரே, அப்படியா அப்படிங்க மாதிரி பேக்லேருந்து ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஸோ தேங்க் மெசேஜ் பண்ணி வச்சுருப்பான். ஸோ கூட போயிட்டு வாமா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து ஏன்னா வந்து சங்கு கூட வந்து போவாள். ஸோ ஆக்சுவலி சங்குக்கு வந்து ஒரு பைக் வந்து வாடகைக்கு கேட்டிருப்பான். ஸோ அந்த பைக்குமே வந்து அந்த ஹோட்டலுக்கு வாசலில் நின்று இருக்கும். ஸோ அப்படியே வந்து 2 பேரும் பைக்கில் ஏறிட்டு ஸோ அப்படியே வந்து போகிறாங்க. ஆனால் ரொம்ப தூரம் கொஞ்சம் கைண்டாக போகிற மாதிரி இருக்கும். அவள் வந்து கேட்குறா, ரொம்ப தூரம் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸில் வந்து சங்கு வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணுறான். ஆக்சுவலி பார்த்தா ஒரு சின்ன ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்காது. இதில் அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்கா? ஆனால் நான் கொஞ்சம் தூரம் வரணும். ஆமாம், இதெல்லாம் நீ எப்போ பார்த்தாச்சு? அதெல்லாம் பார்த்தாச்சு. சரி அப்படிங்க சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் வந்து டிக்கெட்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு சுற்றிட்டு இருக்காங்க.
ஸோ நிறைய போகிறாங்க, நிறைய வந்து ரைடு அது சம்திங் ப்ளா 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 நிறைய அங்கே வந்து அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சீனை இந்த சைட் கட் பண்ணி நம்ம வந்து தேங்க பார்ப்போம். ஸோ தேங்க அப்படியே ஸ்லோவாக போயிட்டு மின் ரூமை போய் நாக் பண்ணுறான். ஸோ மீன் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறா. சரி எங்கே பண்ணிகிட்ருக்க நீ, உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து அவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. அப்போ தேங்க சொல்லுவேன், நம்மள எங்கே சொல்ல போவோமா, வெளில போவோமா, ஏன் இல்லை ஜங்குக்கும் போயிருக்கான் ஆடாமலும் போமே மின்னு. சங்கு பிடுங்கனா நீயும் பிடுங்குவியா, அவன் சாவானா நீயும் சாவுவியா? எதுக்கடி இப்படி பேசுகிற? ஆமாம், அவங்க 2 பேரும் வந்து ஸ்டூடெண்ட்டு புரியுதா? அதான் அவன் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஹோல் காலேஜ்க்கே தெரியும். விட்டா ஜங்குக்கு தம்பத்தை அடித்து உலகத்துக்கே சொல்லுவான், நானே அவன் லவ் பண்ணுறான் அப்படின்பான். புரியுதா? இப்போ என்னடி நம்ம பாடல, ப்ரோ யூ ஆர் மை ப்ரொஃபஸர், ஐ ஆம் யுவர் ஸ்டூடெண்ட், ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம வேலை சுற்றக்கூட முடியாது, ஓகே? இப்போ ரூமுக்கு போ. ஐயோ மின்னு ப்ளீஸ் நான் போகல. என்ன போகலாட்டி நான் எங்கே இருக்கேன்டி, விளக்க மாதிரி பிஞ்சிரும் போ. அது மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் துரத்தி விட்டுடுறா. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஜங்குக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்க அப்படியே சுற்றிட்டு எல்லாம் வந்துட்டு என்ன வாக் போகலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கும் எவனோ நடந்து போயிட்டுருக்காங்களா. அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து எவனோட கையை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கை கிட்டக்க கொண்டு வந்துட்டு அப்படியே எடுத்துடுறான். ஸோ அப்போ அந்த டைம் வந்து தூரத்தில் வந்து ஒரு சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனை போட்டு ஒரு சில ரவுடிஸ்லாம் வந்து போய்ட்டு புல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் வந்து யோனா என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜங்குக் ஃபாலோ மீ அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே ஜங்கு அப்படியே முன்னாடி போய் ஜங்கு அப்படியே யோனா ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஸோ வந்துட்டு அப்படியே அங்கே வந்து அங்கே நிற்கிற ரவுடிஸ்ட்டை போய்ட்டு, டேய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நீங்களா ஆம்பளைங்க தானே, உங்களோட வீரத்தை போய் சின்ன பையன்ட்ட காட்டிகிட்ருக்கீங்க, இல்லைங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்லாம்? அப்போ வந்து ஏய் யார் நீ, ஏரியா புதுசாக இருக்க, நாங்கள் யாருக்கு தெரியுமா, இவர் நாங்கள் அவனை புல்லி பண்ணுறோம், என்ன ஆனால் பண்ணுறான், யார் நீ முதல்ல, நீ என்ன பெரிய இவளா? ஆமாண்டா அப்புறம் இவ தான் என்ன ரொம்ப பேசிகிட்ருக்க நீ, வெக்கமாக இல்லை? போய் சின்ன பையன் பார்க்கறதுக்கு ஏதோ 7th 8th படிக்கிற மாதிரி இருக்கான் அந்த பையன், அவனை போய்ட்டு இப்படி ரேகிங் பண்ணிவிட்டு அந்த பையன் அடுத்து துன்புட்டிகிட்ருக்க நீ, வெக்கமாக இல்லை உனக்கு, அசிங்கமாக இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி எவனை திட்டிகிட்ருக்காளா. அங்கே ஜங்குக்கு என்னடி பண்ணிகிட்ருக்க நீ, கையை விடு ஜங்குக், அந்த சின்ன பையனை போட இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க, அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம்? அப்போ அந்த குட்டி பையன்ட்டு அந்த பையன் நின்றுட்டுருப்பாள். அந்த பையனை அப்படியே வந்து யோனா அந்த பக்கம் இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறா. அப்போ கேட்குறா, உன்னை இவங்க எத்தனை நாள் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லிட்டான், இல்லை எனக்கு அவங்க வந்து பணம் கேட்டாங்க, என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி நான் கொஞ்ச நாள் எடுக்க முடியல, நான் கொஞ்சமாக எடுத்து வந்து கொடுத்தேன், அதுக்கு போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க சொல்ல அந்த பையன் வந்து அழுதுட்ருக்கான். அப்போ அந்த பொண்ணு வந்து யோனா வந்து, இவ்வளோ சீப்பான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க கை கால் நல்லா தானே இருக்குது, போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டித்தானே, அது சின்ன பையன் ஏன் வாங்கிட்டுருக்கீங்க, அசிங்கமாக இருக்குது எனக்கே, உங்களுக்குலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஜங்குக்கு ஐயோ என்ன பண்ணிகிட்ருக்கா இவ, சண்டைக்கு விலைக்கு வாங்காமல் விட மாட்டா போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கானா. அப்படியே யோனாவோட கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான், வாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக் கையை விட ஜங்குக், இவங்களை ஒன்றில் நாள் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்து அங்கேருந்து அந்த ரவுடிலேருந்து ஒரு ரவுடி, யார் யோனா, வேணா எலி மாதிரி இருக்கான். அப்போ ஜங்குக்கு வந்து, யார் எலி, நானா நீயா, நானும் அந்த பையன் போய்ட்டு காசு வாங்கி பிடுங்கிட்டு இருக்கேன், நீ தானே பிடுங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறான். அப்படியே யோனா பார்க்குறா, யார் ராணி அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், நாம ஏன் எப்படிலாம் பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அப்போ வந்து அந்த ரவுடி, இப்படி ஹூண்டா நீ பறந்துடுவ,
நீ எங்கள்கிட்ட பேசுறியா? ம், யார் பறந்துருவான்? ஏன் ஜங்குக்கை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் மட்டும் சண்டைக்கு வந்தான். நீங்கள் யாருமே நீங்கள்லாம் அப்படி இருக்க முடியாது. நீங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் கிடப்பீங்கடா. என் ஜங்குக்குலாம் அங்கே மேலே கை வச்சான் அப்படின்னா, ஜங்குக் இவங்க 4 பேர் 4 தட்டு போட்டுட்டு வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறாளா. அப்போ அந்த ரவுடி கும்பல்லேருந்து தூரத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது. யார் அது? யார் அடிப்பானாமே அப்படிங்கிற மாதிரி அங்கே ஏஞ்சி வரான். சக்ஷா ரொம்ப பார்க்க பல்காக இருக்கான். சக்ஷா இருந்தால் அந்த ரவுடி எனக்கு லீடர் போல் இருக்குது. இது அவங்க பார்த்துட்டு, வாடா அட்ரா ஏதோ ஹாஸ்டல் கிடப்பாம்லே தா இந்த பொண்ணை சொல்லுது. வா அடி, கமான் அடி. அப்போ நான் ஒன்றுமே பண்ணலண்ணா, அவள் வாய் விட்டுறா, ஒன்றுமே சம்மந்தலைண்ணா. ஜங்குக் என்ன ஜங்குக் பண்ணிகிட்ருக்க நீ? ஜிம்மு போகிறல்ல, பைசப்ஸ்லாம் வச்சுருக்கல, போட்டு அடி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறா. பரவாயில்லையே எல்லாத்தையுமே ஜங்குக் யோசிச்சுட்டு அப்படியே யோனாவை பார்க்குறான். நான் 1 2 3 சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே பண்ணணும், சரியா? பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறாளா. ஸோ அப்படியே ஜங்குக் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவளோட ஹேண்ட் எடுத்து யோனாவோட ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிக்கிறான். ஸோ அப்படியே யோனாக்கு அப்படியே மைண்டில் ஒரு சில நியூஸும் ஓடுது. ஆக்சுவலி மைடிவன் ட்ராமாவில் ஷாங்காங் துதுகி ஹேண்டை பிடிச்சி தானே சண்டை போடுவான். ஸோ அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே கையை பார்க்குறா, கை தூக்கி பார்க்குறா. அப்போ ஜங்குக் என்னடி பண்ணிகிட்ருக்க? இல்லை ஜங்குக், நீ என் கையை பிடிச்சி சண்டை போடுறியா? அதான் என் கையில் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிறிஸ்து சிம்பிள் இருக்கான்னு பார்த்துட்ருக்க. ஐயோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஜங்குக் 1 2 3 அப்படின்னு ஜங்குக் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். அப்படிங்கிற குட்டு 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 அப்படியே ஓடுறான் யோனா கை பிடிச்சிக்கிட்டு. அப்படியே யோனா என்கிட்ட இப்படி வேகமாக ஓடிட்டுருக்கு நீ ஜங்குக், நீ நின்று அடிக்கணும் ஜங்குக் அவங்கள. அவன் இருக்கான் என்னோட 4 மடங்கு சைஸில். நான் போய் நொட்டு நான் சாப்பிட மாடி டி கையெல்லாம் பிடிச்சியடா. நான் கூட என்ன நினச்சேன்டா, இங்கே பாரு நான் ஒன்றும் டீமானிக் கிடையாது, நீ ஒன்றும் தூதுகியும் கிடையாது, புரியுதா? வா ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீட்டில் அங்கே வீட்டுக்கு வெளியே தான் மாடிக்கு ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க. ஸ்டேஜ் கீழே போய்ட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிறான். ஸோ அப்படியே லைட்டாக அப்படியே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஒழிஞ்சிட்ருக்காங்களா. ஸோ இந்த ரவுடிஸ்லாம் எங்கடா அவன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ சங்குக்கு யோனாவோட வாயில் கை வச்சுட்டு அப்படியே யோனா அப்படிங்கிற மாதிரி மண்டே ஆட்டுறா. லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட ஜாக்கெட்டை கழட்டி ஸோ அப்படியே அவன் மேலேயும் யோனா மேலேயும் படுற மாதிரி அப்படியே விரிச்சு அப்படியே போட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கான். அப்படியே கொஞ்சம் அந்த சீக்கிரம் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படியே யோனாவை பார்க்குறான். ஸோ யோனா அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. ஸோ ஜங்குக்கு என்னன்னு தெரியல, யோனாவை கிஸ் பண்ணணும் போலவே இருக்குது. ஸோ மார்னிங் அவன் கிஸ் பண்ணலாம் மொத்தம் இவங்க 2 பேரும் கேட்டு விட்ருப்பாங்கல்ல. ஸோ ஓகே மார்னிங் கிஸ்ஸை இப்போ கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா அப்படியே ஸ்லோவாக யோனா கிட்டக்க கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விலகி அப்படியே யோனாவை பார்க்குறான். அப்படியே அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ ஆக்சுவலி யோனாவோட அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே அந்த கொஞ்சமாக அந்த ஐஸில் இருக்கிற எமோஷன் குறைஞ்சி லைக் அவள் சிரிக்கிறா, சின்ன ஸ்மைல் பண்ணுறா. சாங் பார்த்துட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அவங்க எப்பயுமே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவள் அப்படியே யோனா சொல்கிறா, அவங்க போயிருப்பாங்கல்ல அவங்க தெரில ஏடி. அப்போ என்ன இப்படியே உட்காந்துருக்க சொல்கிறியா நீ என்னையா? நீ உட்காந்துக்கிட்டு நல்லா தான் இருக்குது சங்குக். சரிடி சரியே போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு ஸோ அப்படியே அதை வியர் பண்ணிவிட்டு லைட்டாக எட்டி பார்க்குறான். ஸோ ஆக்சுவலி அங்கே போயிட்டாங்க போல இருக்கு அவங்க எல்லாம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படியே வெளில அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி யோனாவால் நடக்க முடியல. ஸோ ஆக்சுவலி லைட்டாக கொஞ்சம் ஹீல்ஸ் மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பா, ரொம்ப ஹீல்ஸ் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் ஹீல்ஸ் மாதிரி இருக்கிறவ சண்டஸ் தான் வியர் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே அங்கோ அது நடக்க முடியல. என்னாச்சு?
காலில் பார்த்துருக்கியா? காலில் பார்த்தல, ஹீல்ஸ் போட்டிருக்கேன். அப்படியே அதை பிடிச்சி நீ எப்படி ஓடி கூடுன்னு ஓடி வர சொல்கிற? கால் வலிக்காதா எனக்கு? அது மட்டும் ரொம்ப நேரம் அந்த ஹீல்ஸ் போட்டு கொஞ்சம் மாதிரி கால் வலிக்குது எனக்கு. இங்கே எங்கேயாச்சும் கடை இருக்கா அப்படிங்கும்போது சுற்றி அங்கே பார்க்குறேன். திரும்ப தூரத்தில் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சுற்றி அந்த ஏரியாவை சுற்றி கொஞ்சம் நிறைய ஷாப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே எதுவுமே இல்லை. சரி நம்ம தூரம் அங்கே ஓடி வந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்படியே பார்க்குறேன் அது அங்குக்கு. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லைட்டாக வந்து அங்கே ஏதோ ஒரு மரம் வந்து கட் பண்ணி போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவனை உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து கழட்டுறான் செப்பலை. ஏன் கழட்டுற? அப்புறம் எப்படி வெறுங்காலம் நடக்கணுமா? ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த செப்பலை அவன் கழட்டிட்டு சரி வா முதுகில் ஏறு. நல்லா நடக்க முடியலன்னு சொன்னேன்ல, அப்படியே ஹீல்ஸ் போட்டு எப்படி நீ அகைன் நடப்ப நீ? நீ முதுகில் ஏறிக்கோ. முதுகில் ஏறிட்டு என் செப்பலை கையில் வச்சுக்கோ. பிகி பேங்க் நைட் கூப்பிட்டு போகிறேன். சங்குக்கு உனக்கு முது ஏறடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோனாவுமே வந்து சங்கோட முதுகில் ஏறிப்பா. ஸோ சங்குக்கு அப்படியே இந்தா பிடிச்சிக்கோ அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஸோ யோனாவை அப்படியே வந்து அவன் முதுகில் அப்படியே தூக்கி வச்சுட்டு நடந்து வந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி யோனாக்கு இது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சங்குக்கூட இந்த சைடை அவள் பார்த்தது கிடையாது. லைக் சங்குக்கு வந்து இந்த மாதிரி கேர் பண்ணுவான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். பட் ஸ்டில் தட் பாய் ஃப்ரெண்ட் சைடு வந்து அவள் பார்த்தது கிடையாதுல்ல. ஸோ இது மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சங்குக்கு அப்படியே சைடு வியூவை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கா. சரி கொஞ்சம் அங்குக்கு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு ஸோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கிட்டக்க கொஞ்சம் இடம் இருக்கும். நாங்கள் நிப்பாட்டிட்டு நாங்கள் பார்க்குறோம். லைக் வந்து அங்கே ஏதோ சைண்டாக ஒரு சாண்டல் ஷாப் செப்பலோட கடை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே வந்து வாங்கிட்டு வரான். போடு. என் செப்பல் சைடு தெரியுமா உனக்கு? தெரியும்டி போடுறி. அது எப்படி தெரியும்? எத்தனை வருஷமாக கூட இருக்கல்ல. அதுவும் என் கேர்ள் ஃப்ரெண்டோட சாண்டல்ஸ் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அது சரி. அதுக்கு மாதிரியே வச்சு அவள் அந்த லைக் என்ன ஃப்ளாட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை வாங்கி அவள் போடுறா. கரெக்டாக ஃபிட்டாக வந்துச்சு அங்குக்கா. சரிப்பா இன்னும் போய்ட்டு சுற்றிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே வந்து சுற்றுறதுக்காக அவங்க அப்படியே வந்து போகிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம இந்த சைடு வந்து மின்னோ தேங்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க 2 பேரும் வந்து தேங்க வந்து மின் ரூமில் உட்காந்துட்டு ஸோ அவங்கள்ட்ட அப்படியே வந்து பேசிட்டு அப்படியே வந்து உட்காந்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து மின்னோட ஒரு ரூம் டோரை வந்து யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே மின்னு பார்க்குறா. போனோம் வந்துட்டானா என்ன? ஜங்குக்கு வந்துட்டானா அப்படிங்கிற அப்படியே தேங்க எழுந்துச்சி உட்காடுறான். ஆக்சுவலி தேங்க வந்து மின்னோட லேப்பில் வந்து படுத்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். அவங்க வந்துட்டானா தெரில. அது விடாமல் டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கிட்ட போய் ஒளி ஒளி மாதிரி அத்தையாக வந்து அந்த கட்டில் கிட்டே போய் விளையாடாண்டி அங்கே இடம் இல்லைடா. அப்புறம் எங்கிட்ட போய் ஒளியுது. அப்போ வந்து மீன் வந்து கிளாஸ்ட்டு பார்க்குறா. அந்த கிளாஸுக்குள்ளே போ அப்படி மாதிரி தேங்க சொல்கிறாளா. சரி தேங்க வந்து அந்த கிளாஸுக்குள்ளே போயிட்டு உட்காடுறான். அப்படியே மேலே இருக்க அந்த ஹேங்கர் ட்ரெஸ்லாம் மாட்டி விட்ருப்பாள். ஸோ அதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு ஒன்றா பிடிங்க தேங்க மேலே வந்து போட்டுடுறா. பேசு நான் மவனை திருப்பிடுவேன். என்னடி மூச்சு டி கொஞ்சமாக திறந்து வைக்கிறேன்டா சுற்றுற மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அவள். அப்படியே வந்து ஓகே அதுக்கு வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா யாஞ்சன் நின்றுட்டுருக்கான். யாஞ்சன் நீ என்னங்க பண்ணிகிட்ருக்க? இல்லடி சும்மா அவனை பேதல் போகலான்னு வந்தேன். அப்படியே எட்டி பார்க்குறான் ரூம்குள்ளே. ஆமாம் யோனா இல்லை? இல்லை. ஏங்க குளிக்கிறாளா அண்ணா? இல்லை. ஏங்க வேறு ஏதாச்சும் ரூமில் இருக்காளா? இல்லை. அப்புறம் அவள் சங்க கூட அவுட்டிங் போயிருக்கான். அவுட்டிங்கா? 2 பேர் லவர் சொல்லிட்டாங்க. 2 பேர் டேட் பண்ணுறாங்களே. 2 பேரும் பார்ட்னர்ஸா? அதுக்கு மாதிரி அப்படியே வந்து யாஞ்சினோ அது கொஷின் எடுக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து இல்லை சங்கக்கு வெளில கூப்பிட்டு போயிருக்கான் யோனாவை. ஜஸ்ட் அவங்க கையில் டேட்டிங் மாதிரி போயிருக்கான்னு வச்சுக்கலாமே. சரி நம்மளும் போவோமா? அது அப்படியே தேங்க வந்து தேங்கோட மைண்ட் வாய்ஸ் பீல் ஆயிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னால் வர முடியாது.
என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில இனிமேல் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே கொஞ்சமாக உள்ள ரூமுக்குள்ளே வந்து வந்துட்டான் ஜங்குக் யாஞ்சன். என்னாச்சு வச்சு உடம்பு சரியில்லையா ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணோ நெத்தி இதெல்லாம் வந்து கையை வச்சு அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து வந்து கையில் அறுத்து விட்டுட்டு அதெல்லாம் இல்லை யாஞ்சன் எனக்கு ஸ்டொமக் பெயின் அது மாதிரி அவள் சொல்கிறா. ஸ்டொமக் பெயினா அப்படி ஏன் நின்றுட்டுருக்க வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யாஞ்சன் கூட்டிகிட்டு வந்து மீனை வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு என்ன ஆச்சு உனக்கு ஏன் வயிறு வலிக்குதோ சாப்பிட்ட ஃபுட் அது ஒத்துக்கலையா மீன் உனக்கு இல்லை அவளெலாம் டேட் வந்துருச்சா அங்கே அப்படியே தேயா கிளாஸில் உட்காந்துக்க தேயா அவள் ஏன் மூண்டாட்டிடா நீ என்னடா அப்படி ஸ்கோர் பண்ணிட்டு உட்காந்துருக்கியாடா டே நான் பண்ண வேண்டியதுடா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து அப்படி அவன் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனாக மைண்ட் வாய்ஸ் விலைக்கு அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து மீன் வந்து இல்லை அந்த நைட்டு சாப்பிட்ல வெளியே நாங்கள் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம்ல. ஸோ நிறைய வெளில ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டலாம். ஸோ அதனால தான் ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. ஸோ நான் பார்த்துக்கிறேன் நீ வேணா போ வச்சு ரூமுக்கு போ. இல்லை நான் வேணா இங்கே இருக்கேன் ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுக்கட்டா ரமன் சாப்பிட்றியா ஏதாச்சும் ஜூஸ் வச்சு குடிக்கிறியா ஐஸ்கிரீம் ஜூஸ் சாப்பிட்றியா ஏதாவது ஃபுட் ஜூஸ் குடிக்கிறேன் வேணா வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டா. இல்லை அஞ்சன் ஐம் ஃபைன் ஓகே நீ போ ஓகே அப்படிமா சொல்லிட்டு அப்படியே வந்து எழுப்புறாவ நீ போய் அஞ்சு நான் பார்த்துக்கிறேன் இல்லை நாச்சும் வாங்கி கொடுத்துரு இல்லை அஞ்சு நான் ஃபைன் ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன் அஞ்சு நீ போமா உன் ரூமுக்கு போமா ஓகேவா அது ரூம் மட்டும் வெளில தள்ளிட்டு பபாய் அஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் டோர் சாத்திடுறா. அப்படியே ஆஞ்சன் மீன் ரூம் டோரே பார்த்துட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டா போல இருக்கு. ஓகே ஃபைன் அப்படிமா சொல்லிட்டு அப்படியே வந்து ஆன்சர் நாங்கள் போயிடுவான். அங்கே அப்படியே அங்கே க்ளோஸத்தை ஓப்பன் பண்ணி வந்துட்டு என்ன அணிஞ்சிட்ருக்கான் அவன் இறஞ்சிட்ருக்கான் இறஞ்சிட்ருக்கான் அவன் எப்படி உனக்கு கேட்கலாம் பாய் ஃப்ரெண்ட் நானே கேட்டதில்ல அவன் எப்படி கேட்கலாம் உனக்கு அது வாங்கி தரலாம் நம்மளே அவனை இப்போ தேங் என்ன டே யாஞ்சின் ஒரு ஸ்டூடெண்ட்டுடா இருந்தாலும் அப்படி கேட்கலாம் அவன் ஆஸ் அ ஃப்ரெண்டாக என்னை கேர் பண்ணுறான் தேயாங் அவ்வளோதான். நீ சிரிக்காதடி நீ சரிடா பா உட்கார் இவங்க சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்படியே வந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ அகைன் தேங்க வந்து மீனோட லேப்ல படுத்துக்கலாம். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கம் சங்குக்கும் மியோனாவே பார்ப்போம். ஸோ அப்போ ஆக்சுவலி வந்து அவங்க 2 பேரும் வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் சுற்றிட்டு ஸோ அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் சுற்றி வெளில முடிஞ்சு ஸோ வெளில நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும் ஸ்ட்ரீட் ஷாப்லாம் இருக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து விசிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களா. ஸோ அப்போ தூரத்தில் வந்து ஒரு ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மிடில் ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பொண்ணை உட்காந்துட்டு அழுதுட்ருக்கா. சங்கு வந்து பார்க்குறான் லைக் அந்த பொண்ணு ஏன் அழுதுட்ருக்கா அப்படி மாதிரி அப்படியே பார்த்துட்டு ஸோ இக்னோர் பண்ணிடுறான் அந்த விஷயத்த. தென் அவங்க அப்படியே உள்ளே போயிட்டு ஸோ நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ நிறைய ஜங்குக்கு வந்து யோனாக்கு வாங்கி கொடுக்குறான். ஸோ அதெல்லாம் யோனா வாங்கிட்டு அவங்க அப்படியே ரிட்டர்ன் வரும்போது ஸோ அந்த பொண்ணு அங்கேயே அழுதுட்டு தான் உட்காந்துருக்கா. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து யோனாட்ட யோனா என்னடா நீ ஒரு நிமிஷம் இங்கே இரேன் எங்கே போகிற நீ ஒரு நிமிஷம் இருடி அதிகமாக சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து கிட்டக்க போய் அந்த கேர்ள் கிட்டக்க போகிறான் ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட எதுக்க போயிட்டு போய் அப்படின்னு கூப்பிட்றான். அந்த பொண்ணு அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்குது. என்னாச்சுமா உனக்கு? நான் போகும்போதும் பார்த்தேன் நீ அழுதுட்டு இருந்த. நான் உள்ளே போயிட்டு வரும்போது பார்க்க ஏன் அழுதுட்ருக்க? என்னாச்சு? ஆச்சோ ப்ராப்ளமா ஸ்கூலில் இல்லை வீட்டில் ஆச்சோ ப்ராப்ளமா? நீ ஏன் அப்படி சோகமாக உட்காந்துருக்க? நீ ஏன் அழுதுட்ருக்க? அப்படி மாதிரி அங்குக்கு வந்து அப்படியே கேட்டுட்ருக்கான். லைக் அந்த பொண்ணு வந்து எதுவும் சொல்ல மாட்டுறா. ஜஸ்ட் அவள் வயிறை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. சரி யோனாவே பார்த்துட்டு அப்படியே கிட்டக்க வந்துட்டு சாங்குக் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் ஏஞ்சி போயேன். இல்லடி போடா போடா நான் பேசுகிறேன் அப்படிங்க மாதிரி யோனா சொல்கிறா. ஜங்க் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் நிற்கிறான். அப்போ வந்து யோனா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே முட்டி போட்டுட்டு என்னாச்சுமா? அக்கா அது சொல்லுமா என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? அவன்கிட்ட சொல்கிறதுக்கு நீ ஷையாக்கலாம். என்கிட்ட சொல்ல என்னாச்சு உனக்கு?
இல்லைக்கா, அது நான் என்னாச்சுமா சொல்லு. இல்லைக்கா, அது நான் இந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருந்துச்சு. நான் அந்த கடையில் ரெஸ்ட் ரூம் கிட்ட போனேன்னா எனக்கு எனக்கு பிளட்டு வருதுக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு ஏதாச்சும் நோயா என்ன? அப்போ அப்படியே எனக்கு ஓகே ஃபைன், அவன் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பொண்ணை ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே யோனா என்ன பண்ணுறா அப்படின்னா, சங்குக் என்னடி என்னாச்சு அந்த அவளுக்கு? ஏன் அந்த பொண்ணு அழுதுட்ருக்கு? ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? எழுத முழுசா கேளுடா, சொல்லு. நீங்கள் அங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குமா, கொஞ்ச தூரம் போனால் இருக்கும். போயிட்டு பேடு வாங்கிட்டு வந்துடு. பேடா? எக்ஸாம் பேடாடி? ஜலக்கமா அது பிஞ்சிடும் ஜங்குக்கு உனக்கு. ஓ ஓகே. எதுக்கு உடனே பேச்சு அடிச்சா என்ன? எனக்கு இல்லை. அந்த பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டான். அப்போ பேரண்ட்ஸ் கால் பண்ணி நான் சொல்லிக்கிறேன்டா, இப்போ போயிட்டு பேடும் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்துடு, ஓகேவா? சரிடி அப்படின்னு சொல்லி அங்கே இந்த ப்ராப்பர்ட்டிஸை வாங்க போயிருப்பான். ஸோ அப்படியே இங்கே உட்காந்துட்டு என்னோட ஃபோன் எடுத்து, அம்மா நம்பர் சொல்லுமா. அம்மா நம்பரா? சொல்லு, நான் பேசுகிறேன். ஸோ இந்த பொண்ணு நம்பர் சொல்லும். அப்படியே எவ்வளோ கால் பண்ணி இந்த மாதிரி ஏஜென்ட் பண்ணிட்டு அவங்க பொண்ணு இங்கே தான் இருக்கா, அழைச்சிட்டு போக அடிக்கமாக சொல்லியிருப்பா. ஸோ அப்படியே போயிட்டு சங்குக்கு வாங்கிட்டு வரான். ஒரு கேரி பேக் வாங்கிட்டு வரான். இந்தாடி, என்னது இது வாங்கிட்டு சொன்னியே? நான் 2 பொருள் நம்ம தான் சொன்னேன். அப்படியே வாங்கி பார்த்தா அதில் நாப்கின், சம் சாக்லேட்ஸு, ஹாட் பேக்கு, ஸ்பைஸியாக சாப்பிட்றது, சம் ஸ்பைசி ஃபுட் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குறா. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையா உனக்கு? இல்லை, அவளுக்கு எப்படி கிரேவிங்ஸ் இருக்குன்னு தெரியாதுல்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். சங்குக்க பார்த்து அதை சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி நீ போ. எங்கே போகணும்? என்ன வரியா? நான் வரல. அப்படியே அந்த பொண்ணை அப்படியே எழுப்புறாளா. ஸோ அவளோட ட்ரெஸ் ஃபுல்லாக பெட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குது. சங்குக்கு பார்த்துட்டு அவன் அந்த ஜாக்கெட் போட்டிருப்பான்ல, அந்த ஜாக்கெட்டை கழட்டி, இந்தா என்னது இது பின்னாடி கட்டி விடு. ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜாக்கெட்டை வாங்கி ஸோ பின்னாடி அவன் கட்டிட்டு சங்கை பார்த்துட்டு இங்கே நில்லு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ போயிட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா ஒரு சில பர்சனல் ஐட்டம்ஸ் ஜங்குக்கு வாங்க முடியாதுல்ல, இதெல்லாம் போயிட்டு அப்படியே அந்த கடையிலே யோனா வாங்கிட்டு ஸோ அங்கேயே ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு ஸோ இதெல்லாம் ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு இன்னும் ஒரு புது ஸ்கர்ட்டுமே யோனா வாங்கியிருப்பா. ஸோ அங்கே அதை வியர் பண்ணிவிட்டு, ஓகேவா தேங்க்ஸ்க்கா, ஓகே இந்தா இல்லைக்கா வேணாம், டைமில் நீ சாப்பிட்ணுமா, சாப்பிட சரியா அப்படிமா சொல்லிட்டு இந்த கேரி பேக் அவர்கிட்ட கொடுத்துருப்பா. ஸோ அந்த டைம் அவங்க பேரண்ட்ஸ்லேயே வந்திருப்பாங்க. ஸோ வந்தோடனே அப்படியே யோனா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு பார்க்குறா. ஸோ அந்த பொண்ணு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுத்து அவங்க அம்மா ஹக் பண்ணிக்குமா. ஸோ அவங்க அம்மா இப்படி பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறா, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நானே வாங்கி சரி பண்ணிட்டேன், ஓகே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அதிகமாக சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இவ்வளோமா ஆச்சு, நான் வேணால் பே பண்ணுறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு ஒரு தங்கச்சி தான், தங்கச்சி இப்படி தான் பார்த்துருந்துருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அங்கே நிற்கிறானே அவன்கிட்ட போய் சொல்லுங்கள். அந்த தம்பிக்காமா அவன் பார்த்து என்கிட்ட சொல்லனா நான் அனுஷ்ட்டு பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நான் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, தேங்க்றாங்க சொல்லாமல் வேணாமா அப்படிங்கிற மாதிரி. சரி சொல்லிட்டாங்க தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு. இல்லை ஓகே ஆண்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் சொல்லி அவங்க அப்படியே யோனாக்கிட்ட வரான். ஸோ அப்படியே யோனா சவுங்க நின்று பார்த்துட்ருக்கா. இதோட ஃபேஸே பார்த்துல சிரிச்சிட்டு இருக்கான். என்னடி எம்தாச்சும் இருக்கா என்ன? நான் அப்படியே சிரிச்சிட்ருக்க நீ நத்திங் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அப்படி முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஆக்சுவலாக யோன மனசுக்குள்ள என்ன யோசிச்சுப்பா அப்படியே சவுங்க பார்த்துட்டு யாருமே தெரியாத இந்த பொண்ணுக்கு அவன் ஹெல்ப் பண்ணும்போது
லவ் பண்ணுற பொண்ணை அவன் எப்படி பார்த்துப்பான்? அப்படிங்க வந்து சார் யோசிச்சுட்டு அப்படியே நடந்து தான் போயிடுவேன். சார் பின்னாடியே சங்குக்குமே வந்து வந்திருப்பான். தென் இப்போ அப்படியே வந்து சீனை கட் பண்ணி நம்ம அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சங்குக்கு தேங்க மின்ன தேங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ மின் அப்படியே மீன் மண்ணில் தானே தேங்க படுத்திருப்பான். ஸோ அப்படியே வந்து அப்போ தேங்க வந்து ஃபோன் கால் வருது. அப்போ தேங்க வந்து பார்க்குறான், ஏஞ்சி உட்காந்து பார்க்குறான், யார் அப்படிங்க மாதிரி மீன் கேட்குறான். அப்போ தேங்க வந்து மியா நான் ஃபோன் ஆஃப் பண்ணி அப்படிங்க ஃபோனை கட் பண்ண போகிறானா. அப்போ அப்படியே மீன் வந்துட்டு இல்லை 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 பேசு பேசு பேசுட்டு ஏன் பேசு, ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறேன், இல்லடி ஆண்டி பேசு, ஐ செட் டாக் டு ஹர், பேசுதா அப்படிங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படியே மாதிரி வந்து தேங் வந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் போட்டுட்டு சொல்லுங்கள் மேம். தேங் சார் சொல்லுங்கள் மேம். என்னதுண்ணா மேம்னு சொல்லலாம் பேசிகிட்டு இருக்கா, ஜஸ்ட் கால் மீ மியா அப்படியே மின்னு பார்த்து முறைக்கிறா. மியாவா வச்சுக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அவன். தென் அப்படியே வந்து தேங் வந்து சொல்லு மியா எங்கே இருக்கீங்க தேங்? நாங்கள் ரூம் வாசல்கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன், அவனை என்னமோ நாக் பண்ணிகிட்ருக்கேன், திறக்க மாட்டீங்க, எங்கே இருக்கீங்க நீங்கள் எதுக்கு ரூம் வாசல் தான் நிற்கிறீங்க? அடே தேங்க்கு வார்த்தை வர நடிங்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். பக்கத்தில் மீன் பார்த்து மாச்சிட்டு உட்காந்துருக்கா. எல்லாத்தையும் ஸோ எனக்கு எல்லாருமே பசங்களை வெளில அனுப்பியிருக்கோம்ல. ஆமாம். ஸோ நாமளும் வெளில போனால் என்னத்தையும் ஸ்டாஃப்ஸ்க்கும் தானே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் வேணும். நம்ம 2 பேரும் போகலாம்ல, அதுக்காக தான் கூப்பிட்றேன், வாங்கலாம் தேங்க நம்ம போயிட்டு வருவோம். அது நான் வெளில தான் இருக்கேன். தட்ஸ் குட். வெளில இருக்கீங்களா? லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க தேங்க, நானும் அங்கே வந்துடுறேன், நம்ம 2 பேருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது அது நான் பர்சனல் விஷயமா வெளில வந்திருக்கேன். பர்சனல் விஷயமாவா? ஜஸ்ட் நான் கூட மட்டும் வரனே தேயா. அது 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 அப்படிங்கிற மாதிரி தேங்க கட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே மீன் உட்காந்து முறைச்சிட்டு உட்காந்துருக்கா ஆளு தேங்க. அப்போ வந்து மியா அம்மா கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்படியே மியா வந்து வெளில போகலான்னு பார்த்தேன், தனியாக தான் போகணும் போல இருக்கே அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து மியா ரூமுக்கு வந்து போயிடுறா. அப்படியே வந்து மீன் தேங்க பார்க்குறா. அவுட்டிங் கூட கூட போக என்ன தேயா? சார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்றாங்க சார், போக வேண்டி தானே நீங்கள்? நானும் பூச்சிக்கலாம் மாட்டேன் சார், நீங்கள் போங்க போயிட்டாங்க, பர்மிஷன் தரேன், நானே பர்மிஷன் தரேன். என்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் யாருக்காவது கிடைக்குமா சொல்லுதேயா? பொண்ணு கூடயும் நான் அனுப்புகிறேன், போயிட்டா மீன் அப்படிலாம் இல்லடி. என்ன அப்படிலாம் இல்லை, அவள் நொட்டுறா ரூம் வாசலில் நிற்கிறான்லாம்ல, என்னவா அவளுக்கு? தேங் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்திருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேங்கோட ஷர்ட் கலர் பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு, இதுக்கப்புறம் அவனை நீ எவள்கிட்டயாச்சும் போனதை நான் பார்த்துட்டேன் இல்லை கேள்விப்பட்டுட்டேன், என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண மாட்டேயா, ரொம்ப இன்னசென்ட் இல்லை. அதனால் உன் கண் ரெண்டையும் பிடுங்கி அவங்கள கொன்னுட்டு மறு வேலையை பார்ப்பேன். விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்காத, நான் ஆல்ரெடியே அரசைக்கோ நான் பிடிச்சிக்கோ அப்படிங்க வந்து அப்படியே மேட்டு காரை வந்து விடுறா அவ. அப்படிதான் தேங்க வந்து கல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes போகுது. ஸோ அப்படி வந்து தேங்க வந்து கேட்குறான், ஆமாம் நான் லவ் பண்ணுறது ஏன் ஃப்ரெண்ட்ஸாக நீ சொல்லவே இல்லை? ஃப்ரெண்ட்ஸ் தாயா? லைக் எனக்கு ஜிமின்டாயோட சொல்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாதுயா, நான் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன். பட் இது வந்து சங்குக்கு தெரியாதுச்சுன்னா என்ன பண்ணுறது? சங்குக்கு எப்படி தெரிய வரும்? ஏன்னா இதுக்கு வந்து வளரி வச்சுருவாங்க. சப்போஸ் சங்குக்கு தெரிஞ்சின்னு வைத்தையா, அதனால் பிரேக்கப் பண்ணி விட்டுருவேன். பிரேக்கப்பா? என்னடி? ஆமாம் அஃப்கோர்ஸ் எனக்கு சங்கு தான் முக்கியம். நான் ஒரு லவ்வருடி. ஸோ நம்ம லவ் சொல்லி எத்தனை மணி நேரம் ஆகுது?
2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோமா? ஜெயஸ் என்ன ஒரு 7 hours இருக்குமா? அதுவும் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைக் நீ ஒர்த்து தான் தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சங்குக்கா நீயான்னு வரும்போது நான் சூஸ் பண்ணலாம் தான், அந்தளவுக்கு நீ ஒர்த்து தான். ஆக்சுவலி இருந்தாலும் சங்கு ஹீஸ் மை ஃப்ரெண்ட். ஆக்சுவலி சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு சங்குக்கா அவ்வளோ க்ளோஸ். எக்ஸப்ட் எனக்கு இவனுமே க்ளோஸ் தான். இருந்தாலும் ஒரு 1% எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சங்குக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எனக்கு சொல்கிறதே பிரச்சனை இல்லை தயா, அவனா சொல்கிறேன். அடுத்து பிரேக்கப் தான் ஆகும், பரவாயில்லையா? ஓகேவா சொல்லு, நானே போய் சொல்லிட்டேன். ஒன்றும் வேணாம், சாத்திட்டு படு அப்படி மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்படியே மீனை தேங்கோட மடியில் மீன் படுத்துருக்குறா. ஸோ தேங்க படுக்க வச்சுக்கிறான். ஸோ அப்படியே தேங்கு ஒரு ஃபோன் கால் வருது. அடுத்து பார்த்தா ஜிமின் அட்டன் பண்ணிட்டு தேங் சொல்கிறா. ஜிமின் சார், என்ன நம்ம பசங்கள்லாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்க போகிறோம் சார். அதுக்கு சார் பசங்களாம் சேர்ந்து போகலாம் சார், போயிட்டு வாங்கடா, ஓகேன்னு ஷேர் பண்ணிட்டு போங்கடா. ஓகே சார். கீழே சார். போயிட்டா அப்படிங்க சொல்லிட்டு. ஸோ அப்படியே தேங்க ஃபோனை கால் கட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே அந்த சைடை கட் பண்ணிட்டு நம்ம ஜாரா சைடு பார்ப்போம். ஸோ ஜாரா தூங்கி எழுந்துச்சி குளிச்சுட்டுலாம் இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஸோ பார்த்தா 10 கிலோ இன்ஸ்டாக்குள்ளே தான் போகிறா. அப்படியே போயிட்டு அப்படி சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஷனி எதுக்கு கத்துற, அது ஃபோனை காட்டுறா. ஃபோனை காட்டினா ஆக்சுவலி ஜிம்மின் பேக் ஃபாலோ கொடுத்துருப்பான்ல, என்ன பேக் ஃபாலோ கொடுத்துருக்கான் அவன். ஜிம்மி என்னடி பேக் ஃபாலோ கொடுத்துருக்காண்டி எனக்கு. ஸோ அதான் நான் கூட பேக் ஃபாலோ கொடுக்க மாட்டான்னு நினச்சேன்டி. எங்கடி வெக்கமா இருக்குடி எனக்கு அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லிட்டு இருக்காளா. அங்கேருந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு அசிங்கமாக கிரிஞ்சு பண்ணாத, ஏஞ்சி கிளம்பு, வெளில போகணும் நம்ம. அடியே எனக்கு பாரு என்ன வேணா பட வெக்கமையெல்லாம் இங்கே பட்டுட்டு இருந்தாங்க, கடுப்பாயிடும் வேண்டிய எல்லாம் திட்டுறாளுவோ. ஸோ அப்படியே இருந்துச்சாங்க. ஜாரா கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்படியே கிளம்பி அவங்கெல்லாம் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டு. ஸோ இதோட எபிசோட எண்ட் பண்ணுறேன். அன்னியூ பாய் சார், எங்கள் கிட்டே லவ் யூ, பாய்.